ஏசாயா 41:17 சொல்லுது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். நான் அவங்களை கைவிடவே மாட்டேன். ஏமாற்றமும் வேதனைகளும் கஷ்டங்களும் போராட்டங்களும் சூழ்ந்து வரும்போ நீ தனிமையாக அல்ல, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்பதை அவர் காண்பிப்பார். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொன்னார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன். யாரு பயந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் தனியா இல்லை, கர்த்தர் என்னோட இருக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே சொன்னேன், அவன் நடந்து போன அந்த வனாந்தரம், அந்த பாலைவனம், பின்னாலே யாரும் இல்லை, முன்னாலே யாரும் இல்லை, தனிமையா நடந்து போற. பள்ளத்தாக்குகள் வருகிறது, ஜீவன் போகிற ஒரு அனுபவம் வருகிறது, சிங்கங்களும் கரடிகளும் மிரட்டி கொண்டிருக்கிறது. இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா என்று கேட்கிற ஒரு அனுபவம் அவனுக்கு வரும்போ அவனுடைய மனதில் ஒரு ஓரத்துல கூட தோணி இருக்க வாய்ப்பில்லை. அவன் சொன்னான், தேவரீர் என்னோட இருக்கிறீரப்பா, தேவரீர் என்னை கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. நான் இந்த பள்ளத்தாக்க தாண்டி போவேன். ஏனென்றால் நான் தனிமையாக இருந்தால் தான் இந்த பள்ளத்தாக்கில் நான் விழுந்து விடுவேன். நான் தனிமையாக இல்லையே, நீர் என்னோட வர்றீங்களே, என்னோட வர்றீங்க.